அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலைதோறும் புதிய கிருபைகளால் எங்களை நிரப்புகிறீர், அதற்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படி இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி செல்லுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 4வது அதிகாரம் 15வது வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இப்ப சமாரிய ஸ்திரீயோட இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு தாகத்துக்கு தா அப்படின்னு ஆண்டவர் கேட்டப்போ, சாதாரண தண்ணிக்கும் கிணத்துல இருந்து பெற்றுக்கொள்ற தண்ணீருக்கும் இயேசு கிறிஸ்து தருகிற ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை ஆண்டவர் அவளுக்கு கற்றுக் கொடுத்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவர் அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, இப்ப முதல்ல 9வது வசனத்துல இயேசுவை பார்த்து நீர் யூதராய் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனா இப்ப ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. இப்ப எனக்கு அந்த தண்ணீரை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இயேசு கிறிஸ்துவோட பேச 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 அவளுக்குள்ள அவரை பற்றிய ஒரு அறிவு ஏற்படுகிறத இங்க பாக்குறோம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். இப்ப முதல்ல ஜீவ தண்ணீரை குறித்து பேசினாரு. இப்ப அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்படுறாரு. உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றார். எனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இவளுடைய வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கை அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்தடுத்து திருமணம் செய்திருக்கிறத பாக்குறோம். ஆனா இப்ப அவ கூட இருக்கிறது திருமணமாகி புருஷனோடு கூட இல்ல, ஆனா யாரோ ஒருத்தனோட இவ இருக்கா. அது இவளுடைய வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இல்ல அப்படின்றத நம்ம பாக்குறோம். அவளுடைய பாவத்தை ஆண்டவர் அவளோட ஜென்டிலா பேசுகிறத இங்க நம்ம பாக்குறோம். குற்றப்படுத்தல, ஆனா உணர்த்தி காட்டுறார். ஆண்டவர் நம்மளோட அந்தரங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனம், மனுஷனுக்குள்ள இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கொண்டோம். அதன்படி இப்ப ஆண்டவர் அவளோடு பேசுறாரு. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஏன்னா இவளுடைய வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு. இப்ப அவ நீ தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்ற. முதல்ல யூதர்ன்னு சொன்னா, அடுத்த ஆண்டவரேன்னு சொன்னா, இப்ப தீர்க்கதரிசி. ஏன்னா என்னோட அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் உமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அடுத்து அவ கேக்குறா, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். இப்ப அடுத்த அவ என்ன கேக்குறான்னா, தொழுகையை குறித்து கேக்குறான். மலையில எங்களுடைய பிதாக்கள் அப்படின்னு சொல்றா.
பிதாக்கள் மலையில தொழுது கொண்டு வந்தாங்க அப்படின்னு. உபாகமம் 11வது அதிகாரம் 29வது வசனத்துல அங்கு 2 மலை சொல்லப்பட்டிருக்கு. கெர்சீம், ஏபால். இந்த கெர்சீம்ல ஆசீர்வாதத்தை கூறணும், ஏபால் மலையில சாபத்தை கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் கற்றுக் கொடுக்குது. இந்த சமாரியர்கள் இந்த கெர்சீம் மலையில அவங்க தொழுது கொண்டு வந்தாங்க. அதனாலதான் இவ கேட்கிறா, எங்களுடைய பிதாக்கள். அந்த சமாரியர் ஆஹ் யூதரும் இருப்பாங்க, புறஜாதி 2 கலந்த ஒரு இனம்தான் அவங்க. அதனால பிதாக்கள் அப்படின்னு சொல்றப்ப யூத முறைப்படியும் பார்த்தா பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு இவங்களை கூட அவ சொல்லலாம். ஆனா சமாரியர் கெர்சி மலையில தொழுது கொண்டு வந்தாங்க. அதைத்தான் இங்க சொல்லியிருக்கு. நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. எருசலேம்ல தான் தேவாலயம் இருந்தது, அங்க தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறான். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. மலையில மாத்திரமல்ல, எருசலேம் தேவாலயத்துல மாத்திரமல்ல, எல்லா இடங்கள்லயும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஏன்னா புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16, 17 வசனத்துல நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. 16வது வசனம். 17வது வசனத்துல தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதனால நம்ம தான் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனால எல்லா இடங்கள்லையும் கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். என்னன்னே தெரியாம நீங்க தேவனை பற்றிய அறிவில்லாம தொழுது கொள்றீங்க. ஆனா நாங்கள் தேவனை அறிந்து தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிப்பு யூதர் வழியாதான் வருது. அதனால ஆண்டவரை அறிந்து தொழுது கொள்ளணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துல இருந்து தோன்றினாரு. யூதா கோத்திரத்துல தோன்றின இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் ரட்சிப்பு மனுஷனுக்கு கிடைக்குது. அதனால யூதர்கள் வழியா வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. பிதாவை தொழுது கொள்ளணும்னா அவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அவரை உண்மையா தொழுது கொள்ளணும். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்று ஆவியோடும் அவரை தொழுது கொள்ளணும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறாரு. அதனால அவருக்கு உருவம் கிடையாது, எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறாரு. அதனால அவரை தொழுது கொள்றவங்க ஆவியோடும் உண்மையோடும், ஒரு சிலைக்கு முன்பாகவோ அல்லது ஒரு உருவ படத்துக்கு முன்பாகவோ போய் வணங்கக்கூடாது. அவர் ஆவியா இருக்கிறதுனால நம்ம அவரை தொழுது கொள்ளும் போது ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். இவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு மேசியா வரப்போறாரு, கிறிஸ்து வருவாரு அப்படின்றது அவ அறிந்திருக்கிறா. அதனால இவ கேக்குறா, அடுத்து தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறா. முதல்ல ஜீவ தண்ணீரை குறிச்சு இயேசு கிறிஸ்து அவளுக்கு கற்றுக் கொடுத்தாரு. 2வது தொழுகைய குறித்து எப்படி பிதாவை தொழுது கொள்ளணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப அவ கேக்குறா, மேசியா
வருவார்னு எனக்கு தெரியும். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். மேசியாவை குறித்த அறிவு அவளுக்கு இருந்துச்சு. ஆனா மேசியா யாருன்னு அவளுக்கு தெரியாதனால அவ கேக்குறா. அவர் எல்லாவற்றையும் நமக்கு மேசியா அறிவிப்பார். மேசியானா கிறிஸ்துன்னு அர்த்தம். கிறிஸ்துனா ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனுடைய குமாரன் அப்படின்றத அவர் வரும்போது எல்லாவற்றையும் அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர், நான் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அவளுக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். சீஷர்கள் வந்து போஜனம் வாங்க போனாங்க, சாப்பாடு வாங்க போனாங்கன்னு இதே அதிகாரத்துல 7வது வசனத்துல வாசிச்சோம். அவங்க வந்து திரும்பி வந்து அவர் ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அதை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஆயிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. இந்த சீஷர்கள் வந்து ஏன் அவ கூட பேசுறீங்க, என்ன பேசுறீங்க அப்படிலாம் எதுவுமே கேட்கல. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். அவ அந்த கிணத்துக்கு வந்ததே தண்ணி எடுக்கிறதுக்கு தான். இப்ப அதெல்லாம் மறந்துட்டா. அந்த குடத்தை அப்படியே வச்சுட்டா. ஊருக்குள்ள ஓடுறா. ஓடி போய் ஜனங்களை பார்த்து, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை வேற யாருக்கும் தெரியாது, நான் என்ன செஞ்சேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இயேசு அதை எனக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டா. அப்ப இவளுக்குள்ள உள்ளான மாற்றம் ஏற்படுத்து இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் அப்படின்னு விசுவாசிக்க ஆரம்பிச்சா. அவளுக்குள்ள மாற்றம் ஏற்பட்டதுனால அதுக்கப்புறம் அவளால சுவிசேஷம் சொல்லாம இருக்க முடியல. உண்மையா ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஒவ்வொருவரும் மற்றவங்களுக்கு தான் பெற்ற தான் அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவ மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்க முடியாது. இங்க சமாரியா பெண் வந்து நற்செய்தி சுவிசேஷம் அறிவிக்கிறவளா, நற்செய்தி அறிவிக்கிறவளா, எல்லா ஜனங்கள்கிட்டையும் போய் சொல்றா. இப்ப அவ வந்து ஐயோ நான் சொல்றத யாரு கேட்க மாட்டாங்க அப்படிலாம் யோசிக்கல. அவ உடனே போய் தாமதிக்கவும் செய்யல, எல்லார்கிட்டையும் சொல்றா, அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். கிறிஸ்துவ கிட்ட அந்த ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கிறத நம்ம இங்க வாசிக்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது சுவிசேஷ பணி. மற்றவங்களுக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்தி அவங்கள கிறிஸ்துவண்டை கொண்டு வரணும். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்தது. அத இந்த சமாரியா ஸ்திரீ சரியா செய்தார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அந்த கிராமத்துல போய் சொன்ன உடனே எல்லாரும் புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அந்த பெண்ணு சமாரியா ஸ்திரீ கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வானோடனே எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றா. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆமா 5 புருஷர்கள் ஏற்கனவே இருந்தாங்க, இப்ப உன் கூட இருக்கிறது உன்னுடைய புருஷன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அவளுடைய அந்தரங்க வாழ்க்கையை பத்தி சொன்ன உடனே இப்ப அவ ஏற்றுக்கொள்றா தீர்க்கதரிசி அப்படின்னு. இப்ப அவளுக்குள்ள இருந்த சந்தேகத்தை கேட்கிறா. மலையில தொழுது கொண்டாங்க பிதாக்கள் எல்லாம் அப்படின்னு கேட்கிறா. ஆனா நீங்க எருசலேம்ல தொழுது கொள்ளணும்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவை எல்லா இடங்கள்லயும் தொழுது கொள்ற காலம் வருது அப்படின்னு சொல்றாரு. எப்படி தொழுது கொள்ளணும் பிதாவை அப்படின்றத கற்றுக் கொடுக்கிறாரு. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஏன்னா தேவன் வந்து ஆவியா இருக்கிறாரு. அவரை தொழுது கொள்ளணும்னா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவோடு அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களா
உண்மையா அவரை தொழுது கொள்ளணும். வேறு சிந்தனை இல்லாம முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்றத இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அந்த ஸ்திரீ திரும்ப கேட்கிறா, மேசியா வருவாரு, அவர் எல்லாத்தையும் அறிவிப்பாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, நான் தான் மேசியா அப்படின்னு அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுறாரு. இவர்தான் மேசியான்றத அறிந்த உடனே குடத்தெல்லாம் வச்சுட்டு ஊருக்குள்ள போய் தான் அறிந்து கொண்ட இயேசுவ மற்றவங்களுக்கு சொல்லி வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பை கொடுக்குறா. அந்த ஜனங்கள் எல்லாம் கிளம்பி இயேசுவின் இடத்துல வந்தார்கள் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஆவியாய் இருக்கிறீர். உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எல்லா இடங்களிலும் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களே தேவனுடைய ஆலயம். ஆண்டவரே, நாங்க பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மை துதிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, உம்மை அறிந்து கொண்ட நாங்க மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். ஆண்டவரே, சமாரியா ஸ்திரீயை போல அநேகரை உம்மண்டை கொண்டு வருகிறவர்களாய் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்க உம்மை அறிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்ல கிருபை தாரும். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரும் ஞானமாய் தேவ பலத்தோடு அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து ரட்சிப்பை பெற உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். God bless you.